யாக்கோபு தந்தையிடமிருந்து போன உடனேயே ஏசா வேட்டையை முடித்துவிட்டு உள்ளே வந்தான். தந்தைக்கென வேட்டையாடிய மிருகத்தை சிறப்பாக சமைத்தான். அதனை எடுத்துக்கொண்டு தந்தையிடம் போனான். தந்தையே, நான் உங்களின் மகன், எழுந்திருங்கள். உங்களுக்காக வேட்டையாடி சமைத்துக் கொண்டு வந்த உணவை உண்ணுங்கள். பிறகு என்னை ஆசீர்வதியுங்கள் என்றான். ஆனால் ஈசாக்கோ, நீ யார் என்று கேட்டான். நான் தான் உங்கள் மூத்த மகன் ஏசா என்றான். அதனால் ஈசாக்கு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தான். நீ வருவதற்கு முன்னால் இறைச்சி உணவு சமைத்துக் கொடுத்துவிட்டு போனானே, அவன் யார்? நான் அதனை உண்டு அவனை ஆசீர்வாதம் செய்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஏசா தந்தையின் வார்த்தைகளை கேட்டான். பிறகு கோபமும் ஆத்திரமும் அடைந்து அழுதான். தந்தையிடம், என்னையும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்றான். ஈசாக்கு அவனிடம், உன் தம்பி என்னை ஏமாற்றிவிட்டான். அவன் வந்து உனது ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்றான். அவன் பெயரே யாக்கோபு, தந்திரசாலி என்றும் பொருள். அவனுக்கு பொருத்தமான பெயர்தான். அவன் இருமுறை என்னை ஏமாற்றியிருக்கிறான். முன்பு முதல் மகன் என்ற உரிமை பங்கையும் அவன் பெற்றுக்கொண்டான். இப்போதோ எனது ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டானே என்று புலம்பினான். பிறகு, எனக்கென்று ஏதாவது ஆசீர்வாதம் மீதி இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு ஈசாக்கு, இல்லை, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. நான் அவனுக்கு உன்மீது ஆளுகை செலுத்தும்படி ஆசீர்வதித்து விட்டேன். அவனது சகோதரர்கள் அனைவரும் அவனுக்கு வேலை செய்வார்கள் என்றும் கூறிவிட்டேன். ஏராளமான உணவும் திராட்சை ரசமும் பெறுவான் என்றும் ஆசீர்வதித்து விட்டேன். உனக்கென்று தர எதுவும் இல்லையே என்றான். ஆனால் தொடர்ந்து ஏசா தந்தையை கெஞ்சிக் கொண்டிருந்தான். அப்பா, உங்களிடம் ஒரு ஆசீர்வாதம்தான் உள்ளதா? என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று அழுதான். பிறகு ஈசாக்கு, நல்ல நிலத்தில் நீ வாழ மாட்டாய். அதிக மழை இருக்காது. நீ உன் பட்டயத்தால் தான் வாழ்வாய். உன் தம்பிக்கு நீ அடிமையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் விடுதலைக்காக சண்டையிட்டு அவனது கட்டுகளை உடைத்து விடுவாய் என்றார். அதற்கு பின் ஏசா யாக்கோபுக்கு எதிராக வங்கசம் கொண்டான். ஏனென்றால் தந்தையின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுள்ளான். என் தந்தை விரைவில் மரித்து போவார், அதனால் நான் சோகமடைவேன். அதற்கு பின் நான் யாக்கோபை கொன்றுவிடுவேன் என்று தனக்குள் ஏசா கூறிக்கொண்டான். யாக்கோபை கொல்ல வேண்டும் என்ற ஏசாவின் திட்டத்தை ரெபெக்காள் அறிந்து கொண்டாள். அவள் யாக்கோபை அழைத்து அவனிடம், உன் சகோதரன் ஏசா உன்னை கொல்லத் திட்டமிடுகிறான். எனவே நான் சொல்கிறபடி நீ செய். ஆரானில் இருக்கிற என் சகோதரன் லாபானிடம் ஓடிச் சென்று அவனோடு இரு. உன் சகோதரனின் கோபம் தீரும் வரை அங்கேயே இரு. கொஞ்ச காலமானதும் உன் சகோதரன் நீ செய்ததை மறந்து விடுவான். பிறகு உன்னை இங்கு அழைக்க ஒரு வேலைக்காரனிடம் செய்தியைச் சொல்லி அனுப்புவேன். ஒரே நாளில் எனது 2 மகன்களையும் நான் இழக்க விரும்பவில்லை என்றாள். பிறகு ரெபெக்காள் ஈசாக்கிடம், உமது மகன் ஏசா ஏத்தியர் பெண்களை மணந்து கொண்டான். நான் அந்த பெண்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் நம் இனத்தவர்கள் அல்ல. யாக்கோபும் இதுபோல் மணம் செய்தால் நான் மரித்துப் போவேன் என்றாள். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்தான். அவனுக்கு ஒரு ஆணையிட்டான். நீ ஒரு கானானிய பெண்ணை மனைவியாக்கக் கூடாது. எனவே நீ இந்த இடத்தை விட்டு பதான் ஆராமுக்குப் போ. உன் தாயின் தந்தையான பெத்துவேல் வீட்டிற்குப் போ. உன் தாயின் சகோதரனான லாபான் அங்கு வாழ்கிறான். அவனது மகள்களில் ஒருத்தியை மணந்து கொள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு நிறைய குழந்தைகள் பிறப்பார்கள். ஒரு பெரிய தேசத்தின் தந்தையாவாய். தேவன் உன்னையும் உன் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமையும் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். நீ வாழ்கிற நாடு உனக்குச் சொந்தமாகும். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த நாடு இது என்றான். ஆகவே ஈசாக்கு யாக்கோபை பதான் ஆராமுக்கு அனுப்பி வைத்தான். யாக்கோபும் லாபானிடம் போனான். பெத்துவேல் லாபானுக்கும் ரெபெக்காளுக்கும் தந்தை. ரெபெக்காள் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் தாய். தன் தந்தை யாக்கோபை ஆசீர்வதித்ததையும் ஒரு மனைவியை தேட யாக்கோபை பதான் ஆராமுக்கு தன் தந்தை அனுப்பியதையும் கானானிய பெண்களை மணந்து கொள்ளக்கூடாது என்று ஆணையிட்டதையும் ஏசா அறிந்து கொண்டான். யாக்கோபு தன் தாயும் தந்தையும் சொன்னதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு போனதையும் அறிந்தான். இதனால் ஈசாக்கு தம் பிள்ளைகள் கானானிய பெண்களை மணந்து கொள்வதை விரும்பவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டான். அவனுக்கு ஏற்கெனவே 2 மனைவியர் இருந்தனர். ஆனாலும் அவன் இஸ்மவேலிடம் போய் அவன் மகளாகிய மகலாத்தை மணந்து கொண்டான். இஸ்மவேல் ஆபிரகாமின் மகன், மகலாத் நெபாயோத்தின் சகோதரி. இவ்வாறு யாக்கோப்பை லாபான் வீட்டிற்கு ஈசாக்கும் ரெபெக்காளும் அனுப்பி வைத்தனர்.